இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் அழுது ஜெபித்த 7 நபர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். லூக்கா 23 அதிகாரம் 28 சொல்கிறது, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டது. இன்றைக்கு அழுகின்ற கூட்டம், ஜனங்கள், விசுவாசிகள் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், நிறைய காரியங்களெல்லாம் நினைத்து வாழ்க்கையிலே நிம்மதியற்றவர்களாக அழுகிறோம். அநேக சூழ்நிலைகளை சொல்லலாம். இன்றைக்கு அழுகின்ற நமக்கு கர்த்தர் அநேக காரியங்களை சொல்கிறார். அதுவும் இன்றைக்கு சூழ்நிலையில் வேதாகமத்தில் அநேக நபர்கள் அழுது அவர்கள் ஜெயத்தை பெற்றார்கள். இன்றைக்கு எரேமியாவின் கண்ணீர், அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கண்ணீர் வடிக்கிறார் பாருங்க. எரேமியாவை குறித்து வேதத்தில் குறிப்பிடப்பட்ட அவர் கண்ணீர் தீர்க்கதரிசி. அவருடைய புலம்பல் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை அவர் சொல்லியிருப்பார். எருசலேமை குறித்து, யூதாவை குறித்து அவர் பேசின அந்த வார்த்தைகள் பாருங்க. போராடுகிறார். புலம்பல் 2 அதிகாரம் 18-19 அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே, எழுந்திரு, ராத்திரியிலே முதற்சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறெடுன்னு சொல்லி இங்கே தீர்க்கதரிசி இங்கே எரேமியா புலம்புகிறார். கண்களை ஆண்டோர் சமூகத்தில் ஏறிடு, கண்களை கண்ணீர் வடித்து ஜெபி, குழந்தைக்காக பிள்ளைக்காக கதறி ஜெபின்னு சொன்ன அந்த எரேமியா தீர்க்கதரிசிய சொன்னா, அவன் 40 ஆண்டுகள் 40 வருஷம் அவன் தீர்க்க தரிசன வாழ்க்கை. 5 ராஜாக்களுக்கு அவன் தீர்க்க தரிசனம் வரைக்கும் அவ்வளோ தைரியமா பாருங்க. அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படி நிறைவேறுகிறது. புலம்பல், அந்த புத்தகத்துல அநேக புலம்புகிறான். அவன் கண்ணீர் வடிக்கிறான் யூத ஜனங்களுக்காக. காரணம் என்னன்னா, இவ்வளவு தீர்க்க தரிசனம் சொல்லியும் இவ்வளவு காரியங்களை படுத்தியும் இந்த யூத ஜனங்கள் அவர்கள் பயமின்றி ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்று விடுகிறார்களே. அவர்கள் ஆண்டவரை அவர்கள் சேவிக்காதபடிக்கு அவர்கள் ஆண்டவரை விட்டு ஓடி போகிற காரியங்களை பார்த்து கதறுகிறார். இந்த எரேமியா அவன் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் கோத்திரம், அவனுடைய தகப்பன் அவன் பாருங்க இல்கியா என்று சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கான். ஒரு ஆசாரியனின் மகன். அந்த ஆசாரியனுடைய மகன் அவன் ஒரு தீர்க்கதரிசி பாருங்க. அவனுக்கு ஒரே ஒரு கதறுதல் என்னன்னா, ஒரு யூதர் கூட மனம் திரும்பவில்லை என்று கதறி அழுகிறான். அவனுடைய கதறுதல் தனக்கானதல்ல, என்னுடைய பிள்ளை, என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தேவை, அப்படி அந்த எண்ணம் அந்த எரேமியாவுக்கு ஒரு முறை கூட வரல. அவன் கதறின காரியம் என்னன்னா, அவன் சகல ஜனங்களுக்காக, யூத ஜனங்களுக்காக அவன் திறப்பிலே நிற்கிறான், கதறி ஜெபிக்கிறான். எரேமியா வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு காரணம் அவனுடைய கண்ணீர் ஜெபம். இன்னும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து அறிகிறான். அவன் தீர்க்கதரிசியாக இருப்பதனால கர்த்தர் என்ன செய்கிற போகிறார், பாபிலோனுக்கு ஜனங்களை சிதறடிக்க போகிறார். ஜனங்கள் நியாய தீர்க்கப்பட்டு அவர்கள் ஒடுக்கப்பட போகிறார்கள். கர்த்தர் அவரை தண்டனையின் பாத்திரமாக அவர்களை பயன்படுத்த தேசத்தை விட்டு துரத்தப்பட போகிறார்கள். இந்த ஜனங்கள் பாபிலோனில் சிறைப்பட்டு போக போறாங்கன்னு தெரிந்து அந்த எரேமியா கதறி அழுகிறான். யூத ஜனங்களுக்காக அழுகை பாருங்க. சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஆசீர்வாதம் கிடைக்கல, நன்மை கிடைக்கல,
கத்தரை ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலன்னு சொல்லிட்டு சில நேரம் தனக்கான தேவைக்காக நம்ம அழுவோம். ஆனால் இந்த எரேமியா தேசத்துக்காக கதறி அழுகிறான். எத்தனை பேர் நாம் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அனுபவிக்கிறோம். இந்த ஜனம் எனக்காக ஏற்படுத்தினேன் கத்தர் சொன்னது போல. அப்போ கத்தர் தேசத்துக்காக ஜெபிக்கிற எத்தனை பேர் இருக்காங்க. சில சகோதரிகள் சொல்லுவாங்க, இரவு நேரத்துல கத்தர் என்னை எழுப்பி ஜெபிக்கும்படி அழைப்பார் பாருங்க. காலை நேரத்திலே எழும்பி ஜெபிப்பேன், ஆண்டவர் தேசத்துக்காக, இந்திய தேசத்துக்காக நான் ஜெபிப்பேன்னு சொல்ற சகோதரிகள் உண்டு. சில ஜாமக்காரர்கள் ராம் முழுவதும் இருந்து ஜெபிப்பார்கள். இப்படி அநேகரை கத்தர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த எரேமியா அவன் வாழ்க்கையில அவன் அநேக நேரங்கள்ல அவன் கதறி அழுது ஜெபிக்கிறான். புலம்பல் அந்த புத்தகத்தை நீங்க வாசித்து பாரு. ஆரம்பத்திலே அவன் எழுதின காரியம் ஐயோ என்று சொல்லி ஆரம்பிப்பான். புலம்பல், ஐயோ என் ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, அழிந்து போகிறார்களே என்று கதறுகிற எரேமியா கத்தரால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரனாக, ஜனங்களுக்காக பரிதவிக்கிற ஒரு கருவியாக கத்தர் அவரை பயன்படுத்துகிறார். இன்னும் வேதாகமத்துல எஸ்தர் ராஜாத்தி யூதரின் ரட்சிப்புக்காக போராடுகிறான். 3 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கிறான் பாருங்க. இப்படி சில நேரங்கள்ல நாமும் கூட நாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வருகிறதா? ஆனால் இந்த எரேமியா பாருங்க, இத்தனை காரியங்களை கத்தர் வெளிப்பட்டு நிறைய பாடுகளை அனுபவிக்கிறார். இன்னல்கள், பிரச்சனைகள், பாடுகளை அனுபவிக்கிறார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கப்படுகிறார், காவலில் வைக்கப்படுகிறார், காவல் கிடங்களை போடுறாங்க அவரை, எரேமியாவை. இன்னும் காவல் சாலைக்கு முன்பதாக அவர் அடைக்கப்படுகிறார். நீர் இல்லாத துறவலத்துக்கு போட்டுறாங்க. ஏன்னா இவன் செய்கிற ஜெபம், தேசத்துக்காக கதறுகிற காரியம், நாளைக்கு நடக்க வேண்டிய காரியங்களை, எதிர்காலத்துல என்ன சம்பவிக்கும் என்பதை எரேமியா தீர்க்கதரிசி சரியாக சொல்வது நிமித்தம் அநேக யூதர்கள் மனமாற்றது இல்லை, அதன் நிமித்தம் கதறுகிற அந்த எரேமியாவை பார்த்து அவனை இப்படி சித்திரவதை செய்கிறார்கள். இருந்தாலும் அவன் மனம் சோரவே இல்லை. இறுதி வரை அவன் எருசலேமுக்காக, யூதர்களுக்காக, எருசலேம் குமாரத்திகள் அவர்களுக்காக கதறி அழுகிறான். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட அதைத்தான் சொல்கிறார். எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்க பிள்ளைக்காக. எத்தனை பேர் நம்ம அழுகிறோம்? தேசத்துக்காக அழுகிறோமா? நம்ம பிள்ளைகள் ரட்சிப்புக்காக எத்தனை பேர் அழுகிறோம்? அதான் அங்க புலம்பல்ல குறிப்பிடப்பட்டிருக்குது, நீங்க சீயோன் குமாரத்தியே மதிலை இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு. கொஞ்சம் நம்ம சில நேரங்கள்ல நம்மளால ஒரு நிமிஷம் கூட நம்மளால ஜெபிக்க முடியல. ஒரு சில வீடுகள்ல குடும்ப ஜெபமே இல்லை. சில இடங்கள்ல, சில குடும்பங்கள்ல ஜெபிக்கவே தெரியல. பெற்றோர்கள் சிலர் ஆலயத்துக்கே வர்றதில்ல. நம்ம ஜெபஜீவியும் அவ்வளோ இருக்குது. எரேமியா தீர்க்கதரிசி சொல்றான், உன் பிள்ளைக்காக அழுங்க, ஓய்ந்திராத, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்கக்கூடாது, அவ்வளோ அழுது கதறி ஜெபிங்கன்னு சொல்லி அங்க எரேமியா தீர்க்கதரிசி சொல்ற. அன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம எவ்வளோ வேணும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல, எருசலேம் குமாரத்திகளே எனக்காக அழாதீங்க. இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கெஸ்தமனே தோட்டத்துல அவர் கதறி அழுத காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவருக்கு முடிவு புரியணும். பல இடங்களுக்கு செல்றார், மலைக்கு மேலே ஏறி ஜெபிக்கிறார், தனித்திருந்து ஜெபிக்கிறார். அவர் ஜெபஜீவிய எப்படிப்பட்ட அழுது ஜெபிக்கிறார். அவர் கடைசி நேரத்துல அவர் அழுத கண்ணீர் இரத்தத்தின் பெருந்துளியாய் விழுந்தது. இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம கண்ணீர் வடிக்கிறோம்? எப்படி வடிக்கிறோம்? மனுஷனுக்கு முன்பதாக, நம்ம சுய தேவைக்காக, சுய எண்ணங்களுக்காக, இந்த தேவைக்காக ஆண்டவர்கிட்ட கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் எரேமியா ஜனங்களுக்காக, யூத ஜனங்கள் ரட்சிப்புக்காக கண்ணீர் வடிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும், ஆண்டவரே என்னுடைய குடும்ப ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய பகுதிகளில், எங்கள் கிராமத்தில் ஒரு எழுப்புதல் ரட்சிப்பு வரணும், எங்கள் சபைக்குள்ள எழுப்புதல் வரணும்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசி இன்றைக்கு சொன்னது போல எங்கள் கண்களை சப்பா நமக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கிறோம். சப்பா அப்பா, நதியளவு நீ கண்ணீர் விடுன்னு சொன்னீங்க.
அப்பா நாங்கள் சில நேரங்களில் அப்பா மற்ற காரியங்களுக்கு எங்கள் சுய சிந்தனைக்கு நாங்கள் இடம் கொடுத்துட்ருக்கோம் சப்பா. எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்கள் தேசத்துக்காக, கிராமத்துக்காக, ரட்சிப்புக்காக நாங்கள் கதறி நிற்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக முடியாது கரம் இறங்கட்டே சப்பா. அநேக காரியங்கள் இந்த வேதாகமத்தில் அநேக நபர்கள் ஜெபித்து சப்பா அற்புதத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் இன்றைக்கி சப்பா கண்ணீரின் ஜெபம் சப்பா எங்களுடைய அப்பா தேசத்தை, எங்கள் கிராமத்தை, எங்களுடைய குடும்பத்தை ஒரு அசைத்து எங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்கள் தருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் சப்பா. அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்க. நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாங்க. துதி கன மகிமை முக்கிய ஏறடிக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை